ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் எதுக்காக இப்போ உன் மேலே கடும் கோபத்தில் வந்திருக்கேன் தெரியுமா? நான் எத்தனையோ முறை உனக்கு நல்லது சொல்லியும் கூட நீ தேவையில்லாத கெட்ட விஷயங்களையே நினச்சி நினச்சி மனசுடைஞ்சு போகிறத பார்த்துக்கிட்டு என்னால் பொறுக்க முடியவில்லை என் செல்லமே. நான் தான் உனக்கு அத்தனையும் சரி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? பிறகும் ஏன் நினச்சி நினச்சி கவலைப்பட்டு வருந்தி வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற? நான் எப்போதுமே உடைந்த பொருட்களை மிக அழகாக பயன்படுத்துவேன். நல்லா பாரு, வானத்தில் மேகங்கள் பெருசு பெருசாக உழவிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேகங்கள் எப்போது உடைகிறதோ அப்போதே அதிலிருந்து மழை பொழியத் தொடங்கும். அதே போல் நிலம் எப்போதும் சமமாக சமதளமாக இருக்கும். எப்போது நிலம் உடைஞ்சு அதுக்குள்ளே நான் விதைய போடுறனோ அப்போவே அது உளும் வயலாக மாறிவிடுகிறதல்லவா? அதே போல் ஒரு நெல் உடையும் போது தானே அதிலிருந்து விதைகள் வருகிறது. உடைந்த விதைகள் தானே புது புது செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்குது. இப்படி எல்லா விஷயங்களும் உடையும் போது அதை மிகவும் அழகானதாக மாற்றித்தரக்கூடிய ஆளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இப்போவும் வாழ்க்கையில் சில துன்பங்களும் துயரங்களும் நிகழ்ந்து விட்டதால் நீ மனசுடைஞ்சு போய் இருந்தாலும் அந்த உடைந்த மனதிற்கு நான் எப்படிப்பட்ட ஆறுதலையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க போகிறேன் தெரியுமா? நடக்க போகிறதை எல்லாம் பார்த்து நீ வேக்க தான் போகிற. உன்னை ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு தான் நான் தயார் செய்துள்ளேன் என் செல்லமே. அது புரியாமல் நீ என்னமோ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் வாழ்க்கையில் உன்னை இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தானே. முதல்ல மனிதனாக பிறந்தால் மன ஆரோக்கியம் என்பது மிகவும் அவசியம். உடல் ஆரோக்கியங்கிறது வேற. அதை தவிர்த்து மனசும் நிம்மதியாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அல்லவா? நீயும் ஓடி ஓடி வேலை செய்கிற, உழைக்கிற. ஆனால் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நேரம் செலவழிக்கிறதே கிடையாது. அவசர அவசரமாக முடிவெடுக்கிற, அவசர அவசரமாக சாப்பிட்ற, அவசர அவசரமாக வேலைக்கும் போகிற, அவசர அவசரமாக தூங்கி அரைகுறையாக தூங்கி கண் விழிக்கிறாய். எதற்காக இந்த அவசர யுகம்? வாழ்க்கை ஒன்றும் ஓட்டப்பந்தயம் இல்லை என் செல்லமே. உனக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக நேரம் செலவிடு. நிதானமாக உன் எதிர்காலத்தை நிர்ணயம் செய். நீ நாளை தொடங்கக்கூடிய காரியமெல்லாம் நிச்சயம் என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாகவே நடந்து முடியும். இது நாள் வரை நீ வருத்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உனக்காக சரியாக போகுது. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று இருக்கத்தான் செய்கிறது. அது உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்றதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா நான் செய்ய போகிறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக மட்டும்தான் இருக்கும். சூழ்நிலைக்கேற்றாற் போல நீ தான் உன் மனசை தைரியமாக திடமாக வச்சுக்கணும். 2 வார்த்தை பேச வேண்டிய நேரத்தில் 4 வார்த்தை பேசுகிறது தப்பு. அதுக்கு பதிலாக ஒரு வார்த்தை பேசி சீக்கிரமே அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் அல்லவா? எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்கன்னு நீயும் உன்னுடைய கருத்தை மற்றவர்களிடம் சொல்ல வருவது தவறு. சுற்றி என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெறுவதற்கு சமம்தானே. நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற. அப்படி இருந்தும் மீண்டும் மீண்டும் தோல்விகள் வந்தால் நீ ஏன் வருத்தம் கொள்கிறாய்? பயப்படாதே. உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து முடிப்பேன். இப்போது நீ மனமுடைந்து சிந்துகிற கண்ணீர் துளிகளுக்கு அதிக மதிப்பிருக்கிறது என் செல்லமே. அப்படி கண்ணீர் சிந்துவதை ஒருபோதும் இரக்கமில்லாத மனிதர்களிடம் போய் காட்டாத. மனுஷங்க கிட்ட நீ என்னதான் கண்ணீர் விட்டு அழுது வருத்தப்பட்டு உன் மனவேதனையை சொன்னாலும் அவங்க அதை அப்போதைக்கு கேட்டுட்டு அச்சச்சோன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்படி இல்லைனா உன்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை, நீ சொன்ன ஒரு விஷயத்த 1க்கு 10 பல பேரிடம் போய் சொல்லி உன் கதைகளையே அவங்க பொழுதுபோக்காக மாறிடுவாங்க. அதனால தான் உன்னுடைய சுக துக்கங்களை யாரிடமும் சொல்லாத, என்கிட்ட மட்டும் சொல்லுன்னு நான் சொல்கிறேன். நீ என்னுடன் நித்தமும் மனதார பேசலாம். உன் மனசுக்குள்ளேயே நீ பேசுகிற எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் கேட்டு உன் சுமைகளை எல்லாம் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். நீ கவலைப்பட்டா அதையும் உனக்கு நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. இனி நடக்க போகிறத மட்டும் பொறுத்திருந்து பாரு. உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் நான் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். உன் தலையெழுத்து இப்படிதான்னு யாராவது சொன்னால் அவங்க கிட்ட போய் தைரியமாக சொல்லு. தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சக்தி இந்த வராகி அம்மாவுக்கு இருக்குன்னு. முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படவும் வேண்டாம். இனி வரப்போகிறத நினச்சி கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை எல்லாமே உண்மை. உன்னை பலப்படுத்ததானே உனக்கு சோதனைகளை கொடுக்கிறேன். உனக்கு வருகிற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைப்பதற்காக மட்டும்தான். சோதனைகளை நினைத்து சோர்ந்து போகாதே. மன வலிமையோடு எதிர்கொள்.
உனக்காக உன் நிழலாக உன்னை வழிநடத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? நீ தேடிச் சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. கவலைகளுக்கு மட்டும் ஒருபோதும் இடம் தளராதே என் செல்லமே. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். நீ என்னிடம் வைத்த எந்த பிரார்த்தனைகளும் ஒருபோதும் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. நீ விரும்பிய எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கும். நீ சுத்தமான மனசோட முழு பக்தியோடு என்னிடம் வேண்டினால் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். உனக்கான நல்ல காலமும் நெருங்கி கொண்டிருக்கிறது என் செல்லமே. தேவையில்லாமல் நம்பிக்கை இழந்து நீ வருத்தப்படாத. உன் வாழ்க்கையே களை கட்டப்போகுது. இந்த வராகியம்மா நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நிச்சயம் என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உதவி செய்வேன். உன்னுடைய மனச்சாய்வு எப்படியோ அப்படிதான் உனக்கான விஷயங்களும் நடக்கும். நீ இங்கிட்டும் அங்கிட்டும் கண்டதை யோசித்து மனசளவில் குழப்பமடையாமல் போராட்டமான வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உனக்கான மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாய் உன்னை வந்து சேரும். நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு துணையாக உன்னருகில் வருவதற்கு தயாராக நான் இருக்கேன். அவ்வளவுதான் என் செல்லமே. உன் மனசு பிடிச்சு வாட்டி விதைக்கிற விஷயங்களிலிருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றி உனக்கென ஒரு வேலி போட்டு உன்னை பத்திரமாய் பாதுகாக்கப் போகிறேன். நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் நீ தனிமையில் ஆறுதல்களுக்காக தோல் சாயத்தானே ஏங்குகிறாய். எனக்கு தெரியும். உனக்கான அருமருந்தாகவும் அரிய மருந்தாகவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் காயத்திற்கு கொஞ்சம் கவனம் கொடு என் செல்லமே. வலிகளை தாங்கிக்கொள். எல்லாமே சீக்கிரம் மாறும். நிம்மதி சந்தோஷம் எல்லாவற்றையும் நீ அளவில்லாமல் பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இனி எல்லாமே நன்மைக்கே நினச்சி வாழ ஆரம்பி. நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து சமாளித்து உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்விலும் நீ சுகப்படப் போகிறாய். அதற்காக உன்னை தயார்படுத்தும் வேலையில்தான் நான் ஈடுபட்டிருக்கேன். என்னை நடந்தாலும் என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தால் போதும். மற்ற அடிகளையெல்லாம் உனக்கான வெற்றி படிக்கட்டுகளாக நான் மாற்றி காட்டுவேன். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரும். நீயும் உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் செல்லமே. உனக்கான பொற்காலமும் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை நீ பின்பற்றினால் நிச்சயம் இந்த வராகி அம்மா உனக்கான விஷயங்களை நிறைவேற்றி முடிப்பேன். இனிமே நீ மகிழ்ச்சியான பாதையில்தான் செல்ல போகிறாய். உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி நீ கர்ம வினைகளையெல்லாம் கழித்து ஆனந்த தாண்டவம் ஆடி கூத்தாடப் போகிறாய். நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாரையாவது அனுப்புவேன்னு சொன்னேன் அல்லவா? இப்போது அந்த வராகி தாயே உன்னை அனுப்பிவிட்டார் என நீ மற்றவர்களுக்கு சொல்லி உதவி செய்யக்கூடிய வகையில் உனக்கான வாழ்க்கையை அழகாய் மாற்றப் போகிறேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, அதை தீர்த்து வைப்பேன் என இந்த வராகி அம்மா என்னை நம்பு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். இனிமேல் நீ மகிழ்ச்சியான பாதையில் செல்லப் போகிறாய். உன் வாழ்க்கையில் கதி முடிஞ்சிருச்சு, கர்மா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. நீ கொடி கட்டி பறக்கக்கூடிய நாள் நெருங்கி வந்து விட்டது என் செல்லமே. உன் வாழ்வில் எல்லா கெட்ட விஷயங்களையும் மறைத்து சரி செய்து உனக்கான நன்மைகளை நான் நிறைவேற்றி தருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக எல்லாமே உன்னை வந்து சேரப்போகிறது. நீயும் உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய்.